வணக்கம். நம்ம போன வகுப்புல இந்த நான் கன்சியூமபிள் வெல்டிங் நாம பார்த்தோம். கேஸ் டங்ஸ்டன் ஆர்க் வெல்டிங்னா என்ன? அதோட அமைப்பு முறைகள் எப்படி இருந்தது? நாம அதுக்கு என்ன மாரி கன்சியூமபிள் என்ன மாரி எலக்ட்ரோட் யூஸ் பண்ணுவோம்? நான் கன்சியூமபிள் வெல்டிங்ல எந்த மாரி அந்த மின் கடத்தி யூஸ் பண்ணுவோம். டங்ஸ்டன் எலக்ட்ரோட் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா? ஸோ அது யூஸ் பண்ணுவோம். அது எதனால ஆயிருக்கு? ஏன் நம்ம ஆக்சைடுலாம் ஆட் பண்றோம்? அப்புறம் வந்துட்டு அந்த வாயுக்கள் ஷீல்டிங் கேஸ் யூஸ் பண்றோம் இல்லைங்களா? அதோட தன்மைகள், அதோட விகிதாச்சாரத்தை மாறும்பொழுது எப்படி நமக்கு வெல்டு அமைப்பு மாறும். அப்புறம் கேஸ் டங்ஸ்டன் ஆர்க் வெல்டிங் காணொளிகளை பார்த்தோம் நாம. அந்த காணொளிகளை வந்துட்டு எப்படி வந்துட்டு ஆர்க், அதாவது மின்தி வந்துட்டு பற்ற வைக்கப்படுகிறது, மின்தி எப்படி மாறுது, நாம வந்து அந்த ஷீல்டிங் கேஸ் வாயுவை நம்ம மாற்றுறது மூலமாக இது எல்லாத்தையும் நாம டீட்டெயிலாக பார்த்தோம். இந்த வகுப்புல முதல்ல நாம இந்த நான் கன்சியூமபிள் வெல்டிங்கில் வந்துட்டு நாம அடுத்த கட்டத்துக்கு நம்ம எடுத்துகிட்டு போயிருக்கோம். அதாவது நம்ம முதல்ல பார்த்தோம், முதல் வகுப்புகளில் மின்தி ஆர்க் வந்து எப்படி பிளாஸ்மாவாக மாறும் அப்படின்னு பார்த்தோம். நாம இந்த நான் கன்சியூமபிள் கேஸ் டங்ஸ்டன் ஆர்க் வெல்டிங்கை வந்துட்டு கொஞ்சம் அந்த அமைப்பை வந்துட்டு கொஞ்சம் மாற்றுறது மூலமாக, அதாவது அந்த ஆர்க்கை வந்துட்டு நாம் கன்ஸ்ட்ரிக்ட் பண்ணுறது மூலமாக, கன்ஸ்ட்ரிக்ட்னா வந்து அமுக்கிறது மூலமாக இந்த ஆர்க்கை வந்து நம்ம பிளாஸ்மாவாக மாற்றலாம். சரிங்களா? ஸோ அந்த பிளாஸ்மாங்கிறது வந்துட்டு மிக அதிக ஆற்றல் அடர்த்தி கொண்ட ஒரு ஊடகம். ஸோ அந்த பிளாஸ்மாவை நாம் மாற்றுறது மூலமாக நாம் அந்த வெப்ப மூலத்தை வந்துட்டு ஹீட் சோர்ஸை அதிக ஆற்றல் அடர்த்தி கொண்டதாக மாற்ற முடியும். ஸோ அதன் மூலமாக என்ன பண்ணலாம், நாம் மிக தடிமனான உலோக கலவைகளையும் நம்மளால் வந்துட்டு வெல்டு வைக்க முடியும். அதே பிளாஸ்மா வெப்ப மூலத்தை ஹீட் சோர்ஸை வச்சுட்டு நம்ம அந்த உலோக கலவைகளை, தடிமான உலோக கலவைகளையும் வெட்ட முடியும். கட்டிங் அதுக்கும் யூஸ் பண்ண முடியும். அதை தான் நான் வந்துட்டு பிளாஸ்மா வெல்டிங்னு சொல்லுவோம், இல்லைன்னா பிளாஸ்மா கட்டிங்னு சொல்லுவோம். ஸோ அதை வந்துட்டு இந்த வகுப்பில் முதல்ல பார்த்துடலாம். சரிங்களா? ஸோ இப்போ நீங்கள் இந்த ஸ்லைடில் பார்த்துருக்கிறது என்னென்னா, நமக்கு இது பிளாஸ்மா வெல்டிங், அந்த டார்ச் இருக்கு இல்லைங்களா, அந்த பற்ற வைக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணோம் இல்லைங்களா. ஸோ அந்த டார்ச்சோட ஒரு குறுக்கு வெற்று தோட்டம். ஓகேங்களா? ஸோ இதில் வந்துட்டு நம்ம முதல்ல என்ன பார்த்தோம், நம்ம கேஸ் டங்ஸ்டன் ஆர்க் வெல்டிங் வந்து டங்ஸ்டன் எலக்ட்ரோடு இருக்கு இல்லைங்களா. டங்ஸ்டன் எலக்ட்ரோடு வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஒரு சின்ன ஒரு கம்பி மாதிரி உருளை வச்சுருப்போம். நாம் இதுலேயும் அதே தான் வச்சுருப்போம். ஸோ இதில் வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு அந்த டங்ஸ்டன் எலக்ட்ரோடு. ஸோ அது வந்துட்டு நம்ம முக்கியமாக எப்போவுமே நம்ம கேத்தோட தான் யூஸ் பண்ணுவோம். அதாவது இது நெகட்டிவ் கேத்தோட அப்படின்னா என்ன அர்த்தம், எலக்ட்ரான்களே உமிழ்கிறது, அதுவாக யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ எலக்ட்ரோடு நெகட்டிவ், ஸ்ட்ரெயிட் போலாரிட்டி. ஸோ இது வந்துட்டு இந்த கேத்தோடு இருக்குது. கேத்தோடு மூலமாக எப்பயும் பண்ணுற மாதிரி நம்ம ஆர்க்கு பற்ற வைக்கலாம் இல்லைங்களா. 3 வழிமுறைகள் இல்லை, 2 வழிமுறைகள், வோல்டேஜ் பிரேக் டவுன்லேயோ இல்லை ஹை ஃப்ரீக்வன்சி இக்னிஷனும் பற்ற வச்சிடலாம். ஆனால் இந்த பிளாஸ்மா வெல்டிங் செய்யும் செயல்முறையில் முக்கியமான ஒரு மாற்றத்தை பண்ணுவோம். அது என்ன மாற்றம்னா, இந்த ஆர்க் வந்துட்டு நாம் இந்த கேத்தோட்லேருந்து எலக்ட்ரான்கள் போய் பற்ற வைக்கிறோம் இல்லைங்களா. ஸோ இந்த ஆர்க் வந்து அப்படியே போச்சுன்னா நமக்கு வந்துட்டு அதுவும் ஒரு கேஸ் டங்ஸ்டன் ஆர்க் வெல்டிங் மாதிரி தான் இருக்கும். ஆனால் இங்கே என்ன பண்ணுறோம்னா, இந்த கேத்தோடு முனையிலேருந்துட்டு இந்த ஆர்க் வெளிப்படும் போது அந்த ஆர்க்கை வந்துட்டு நாம் விரிவடையாமல் அதை ஒரு தாமிர நுண்துளையின் மூலமாக அதை வந்துட்டு அமுக்குவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்துட்டு அந்த தாமிர நாசில் அப்படின்னு வச்சுக்கலாம். நாசில் என்ன, கீழே வந்துட்டு இது த்ரூ இந்த இடத்துல இந்த நாசில்னா ஒரு துளை இருக்கும். இது வந்துட்டு அந்த துளை வந்துட்டு அந்த தடிமன் முழுவதுமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தாமிர நாசில் இருக்கு இல்லைங்களா, அது துளையில வந்துட்டு நாம் அந்த ஆர்க்கை வந்துட்டு வெளியேற செய்வோம். இந்த தாமிர நாசில் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா அதிக அளவு
தண்ணீரை செலுத்துறது மூலமாக இந்த தாமிரம் வந்துட்டு சூடாகாது. நீங்கள் ஆர்க்கே வச்சாலும் தாமிரம் வந்துட்டு வெப்பத்தை எளிதில் கடத்தும். எளிதில் கடத்தி இல்லைங்களா? ஸோ அதனால் வந்துட்டு நாம் இதை இந்த தாமிர நாசில் இருக்கு இல்லைங்களா, அதை வந்துட்டு அதிக அளவு தண்ணி செலுத்தி அதை வந்துட்டு வெப்பத்தை வந்து அதிகரிக்காமல் செய்ய முடியும். இப்போ என்ன பண்ணுறோம்னா, நாம் இந்த காப்பர் நாசில் இருக்கு, இந்த நாசில் வந்துட்டு ஒரு துளையோடு இருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம இங்கே எலக்ட்ரோட் இருக்கும். ஆர்க்கு வந்துட்டு நாம் எதுவுமே இந்த மாதிரி காப்பர் நாசில் யூஸ் பண்ணினா அது வந்து விரிவடைஞ்சு நமக்கு வந்துட்டு வெப்பத்தை வந்துட்டு வெல் பண்ண கொடுக்குது. நாம் இந்த காப்பர் நாசில் வந்துட்டு இங்கே பொறுத்துறோம். அந்த கேத்தோடுக்கு மிக அருகாமையில் ஒரு 5 மில்லிமீட்டர் இருக்குன்னு வச்சுங்களேன். இதை வந்துட்டு நம்ம தண்ணியை வச்சுட்டு கூல் பண்ணிகிட்டே இருப்போம். அதான் என்ன ஆகும், இந்த காப்பர் வந்துட்டு சூடாகாது, மெல்ட் ஆகாது, வாய்ப்பே இல்லை. ஏன்னா நம்ம வந்து காப்பர் வந்துட்டு வெப்பத்தை உடனே கடத்திடும். ஸோ இப்படி பண்ணுறது மூலமாக என்ன ஆகும்னா, நம்ம ஆர்க் வந்துட்டு விரிவடையாது. ஏன்னா இதோட துளையோட டயாமீட்டர் ஓகேங்களா, அது வந்து மிக சின்னதாக தான் இருக்கும். 0.6 mm இருந்துட்டு ஓகேங்களா ஒரு 1.5 mm வரைக்கும் நாம் அந்த துளை விட்டத்தை வந்துட்டு நாம் வடிவமைக்கலாம். ஸோ அப்படின்னு என்ன ஆகும், நமக்கு ஆர்க் வந்துட்டு நாம் இந்த துளையின் ஊடாக வெளியேற செய்கிறோம். ஸோ அதனால் என்ன ஆகும்னா, ஆர்க் விரிவடையாது. ஆர்க் வந்துட்டு எப்பவுமே அழுத்தப்படுறதுனால நமக்கு ஆற்றல் வந்துட்டு அடர்த்தி ஆகுது. அது இல்லாமல் அந்த எலக்ட்ரான்களும் அயன்களும் வந்துட்டு நாம் அதை வந்துட்டு விரிவடைய செய்யாமல் ஒரே இடத்துல இருக்கிறது மூலமாக அவை வந்து ஒன்று மிக அதிகமாக மோதிக்கொண்டு எண்ணிக்கை சமநிலையையும் மின் சமநிலையையும் வெப்ப சமநிலையும் அடையும். ஸோ நமக்கு வெப்ப சமநிலையும் மின் சமநிலையும் அடைஞ்சிட்டோம்னா எலக்ட்ரிக்கல் நியூட்ராலிட்டி அண்ட் தென் தெர்மல் ஈக்லிபிரியம் ரெண்டுமே நமக்கு அடைஞ்சிருச்சுன்னா நாம் பிளாஸ்மான்னு சொல்கிறோம் இல்லைங்களா. ஸோ நாம் வந்துட்டு இந்த காப்பர் நாசில், வாட்டர் கூல்டு காப்பர் நாசில், இங்கிலீஷில் சொல்கிறதா அந்த ஆங்கிலத்தில், ஸோ இந்த வாட்டர் கூல் காப்பர் நாசில், அதாவது தண்ணீரில் குளிரூட்டப்பட்ட காப்பர் துளை. ஸோ இந்த துளையோட செயல்கள் என்னன்னா, இந்த ஆர்க்கை வந்துட்டு விரிவடையாமல் அமுத்தி அந்த ஆர்க்கை வந்துட்டு பிளாஸ்மாவாக மாற்றுது. ஸோ நமக்கு வந்துட்டு அந்த கன்ஸ்ட்ரிக்ட் பண்ணுறது மூலமாக, அந்த அழுத்துறதன் மூலமாக எலக்ட்ரான்கள் அயனிகள் ஒன்று மோதிக்கொண்டு வெப்பச்சமநிலையும் மின் சமநிலையும் அடையும். எலக்ட்ரிக்கல் நியூட்ராலிட்டி தெர்மல் ஈக்லிபிரியம் அடைஞ்சிட்டு ஆர்க் வந்து பிளாஸ்மாவாக மாறுது. ஸோ இந்த பிளாஸ்மா வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை எடுத்துகிட்டு நம்ம அதை வந்துட்டு அது வெல்டிங் பண்ணுறதுக்கோ இல்லை கட்டிங் பண்ணுறதுக்கோ யூஸ் பண்ணலாம். ஏன் கட்டிங் யூஸ் பண்ணலான்னா, அந்த ஆற்றல் செறிவு, எனர்ஜி டென்சிட்டி வந்துட்டு மிக அதிகமாக இருக்கும். அதனால் வந்துட்டு நாம் உடனடியாக அந்த உலோக கலவைகள் வந்து நம்ம வெட்டினோம்னா அவள் வந்துட்டு ஆவியாகி நமக்கு வெட்டு கிடைக்குது, கட்டிங் கூட பண்ணலாம். ஸோ நாம் இதில் பார்த்தோம்னா இந்த செயல்முறையில் முக்கியமான அம்சம் என்னென்னா, அந்த ஆர்க்கை வந்துட்டு கன்ஸ்ட்ரிக்ட் பண்ணுறோம். மின்தீயை வந்துட்டு நம்ம அழுத்துறதன் மூலமாக நாம் ஆர்க்கை வந்து பிளாஸ்மாவாக மாற்றுறோம். புரியுதுங்களா? அதோட அறிவியல் வந்து நான் முதல்ல உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன், எப்படி ஆர்க் பிளாஸ்மா மாறும், எந்த நிலையில் வந்துட்டு ஆர்க் வந்து நம்ம பிளாஸ்மாவாக சொல்கிறோம் அப்படின்ட்டு. ஸோ இங்கே வந்து ரொம்ப சின்ன ட்ரிக்கு தான், இந்த வாட்டர் கூல் காப்பர் நாசில்ஸ் யூஸ் பண்ணுறது மூலமாக நமக்கு வந்துட்டு ஆர்க் வந்து பிளாஸ்மாவாக மாறுது. புரியுதுங்களா? ஸோ இப்போ என்னென்னா, இந்த பிளாஸ்மா வெல்டிங் வந்துட்டு நம்ம 2 முறையில் செயல்படுத்தலாம். எப்படின்னா, ஒன்று வந்துட்டு டிரான்ஸ்ஃபர்டு ஆர்க் மோடு, இன்னொன்று வந்துட்டு நான் டிரான்ஸ்ஃபர்டு ஆர்க் மோடுன்னு சொல்லுவாங்க. அதாவது நாம் ஆனோடு வந்து யூஸ் பண்ணோம் இல்லைங்களா, கேத்தோடு வந்துட்டு நமக்கு எலக்ட்ரோடு, அது ஒரு டங்ஸ்டன் தான் இல்லைங்களா. ஸோ இந்த இதில் வந்துட்டு இதுதான் வந்துட்டு நமக்கு கேத்தோடு, அது டங்ஸ்டன் எலக்ட்ரோடு யூஸ் பண்ணுவோம். நம்ம பொதுவான மின்தி
பற்ற வைப்பில் வந்துட்டு இது வந்து கேத்தோடு ஆயிடுச்சுன்னா நம்ம பேஸ் மெட்டல் இருக்கு இல்லைங்களா, நம்ம எந்த மெட்டலை வெல்ட் பண்ணுறோமோ அதுதான் ஆனோட் ஆகும். நம்ம டிசி யூஸ் பண்ணோம்னா ஓகேங்க, நேர் மின்சாரத்தை யூஸ் பண்ணும்பொழுது இது ஆனோடாக இருக்கும். ஆனால் இதில் வந்துட்டு நாம் இன்னொன்றையும் செயல்படுத்தலாம். எப்படின்னா, இந்த காப்பர் இருக்கு இல்லைங்களா, இந்த காப்பர் துளை, இதை கூட நம்ம ஆனோடாக யூஸ் பண்ணலாம். இது நம்ம ஆனோட யூஸ் பண்ணால் நமக்கு என்ன ஆகும், ஆர்க்கு வந்துட்டு இங்கேருந்து இங்கே பற்ற வைக்க முடியும். ஸோ நமக்கு இங்கே பிளாஸ்மா ஆகிடும் இல்லைங்களா, நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது மூலமாக. அப்படி என்னன்னா, இதை வந்து நாம் அந்த காப்பர் நாசில் வந்து ஆனோடாக மாற்றுறது மூலமாக இந்த பேஸ் மெட்டல் இருக்குங்களா, இந்த பிளேட் இருக்கு, இந்த உலோக கலவை இருக்கு இல்லைங்களா, இது வந்துட்டு இந்த வெல்டிங் டார்ச் இருக்கு இல்லைங்களா, அதோட இண்டிபெண்ட் ஆகிடும். ஸோ நமக்கு வந்துட்டு இது இந்த ஆனோட வயரை கனெக்ட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. டார்ச்சை மட்டும் நம்ம மூவ் பண்ணலாம். ஏன்னா நமக்கு வந்து ஆனோடும் கேத்தோடும் டார்ச்சுக்குள்ளேயே இருக்குது. ஸோ அப்போ என்ன ஆகும், நமக்கு வந்துட்டு இப்போ நீங்கள் ஒரு கத்தி எடுத்து வெட்டுறேன்னு வச்சிங்களேன், இந்த வெட்டப்படுகின்ற ஒரு காகிதமோ காயோ வந்துட்டு சம்மந்தமே இல்லை. அதே மாதிரி இதையும் பண்ணிக்கலாம். இந்த கேத்தோடு ஆனோடு இருக்கு இல்லைங்களா, ஸோ அதையும் வந்துட்டு நம்ம அந்த அந்த உலோக கலவை பட்டை இருக்கு இல்லைங்களா, பேஸ் பிளேட் எங்கே வெல்ட் பண்ணுறோமோ அதுக்கு சம்மந்தமே இல்லை இப்போ. ஸோ நமக்கு பிளாஸ்மா வந்துட்டு அந்த டங்ஸ்டன் எலக்ட்ரோடுக்கும் இந்த காப்பர் நாசிலுக்கும் கேத்தோடு ஆனோட யூஸ் பண்ணிவிட்டு நம்ம அங்கேயே கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வழிமுறையை வந்துட்டு நம்ம என்ன சொல்கிறோம்னா நான் டிரான்ஸ்ஃபர்டு ஆர்க் மோடுன்னு சொல்லுவோம். ஏன்னா ஆர்க் வந்துட்டு நம்ம எந்த உலோக கலவையை வெல்டு வைக்க போகிறோமோ அதுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகலை இல்லைங்களா, நாம் வந்துட்டு அந்த பிளாஸ்மா ஜெட்டு தான் வந்து பிளாஸ்மா வந்து போகும். இந்த முறைக்கு பேர் வந்து நான் டிரான்ஸ்ஃபர்டு முறைன்னு சொல்லுவோம், அல்லது பைலட் ஆர்க்கிங் சொல்லுவோம். ஸோ இந்த முறையின் மூலமாக அதிக ஆற்றலை வந்துட்டு நம்மளால் கொடுக்க முடியாது. இந்த வெல் வைக்கிறதுக்கு அதிக ஆற்றல் கொடுக்கணும்னா நம்ம எந்த உலோக கலவையை வந்துட்டு பற்ற வைக்க போகிறோமோ அதை வந்து ஆனோட் ஆக்கணும். அப்போ அது ஆனோட் ஆச்சுன்னா அதுக்கு பேர் வந்துட்டு டிரான்ஸ்ஃபர்டு ஆர்க் அப்படின்னு சொல்லுவோம். இது எப்படின்னா, ஸோ இப்போ டிரான்ஸ்ஃபர்டு ஆர்க்கில் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா, டங்ஸ்டன் எலக்ட்ரோடு இருக்குது, அது வந்து கேத்தோடு. சரிங்களா, டிரான்ஸ்ஃபர்டு ஆர்க்கில் வந்து என்னென்னா நமக்கு எந்த ஒர்க் பீஸ் இருக்குது இல்லைங்களா, இதை வந்துட்டு நம்ம சர்க்யூட்டில் கனெக்ட் பண்ணிவிட்டு இதை ஆனோட் ஆக்குவோம். ஸோ இப்படி இருக்கும் பொழுது நமக்கு வந்துட்டு இது இண்டிபெண்டாக மூவ் பண்ண முடியாது, ரெண்டுமே மூவ் பண்ணணும். ஓகே, ரெண்டுமே சர்க்யூட்டில் இருக்கும். ஆனால் நமக்கு அதிக அளவு ஆற்றல் கிடைக்கும், நமக்கு பிளாஸ்மா சக்தி. நான் டிரான்ஸ்ஃபர்டாக இருக்கல. இப்போ என்ன ஆகும்னா, ஒர்க் பீஸ் வந்துட்டு சர்க்யூட்லேயே இருக்காது. டங்ஸ்டன் கேத்தோட் இருக்குது, இந்த வாட்டர் கூல் காப்பர் ஆனோட் இருக்குது இல்லைங்களா, அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது இல்லைங்களா, இதுதான் நமக்கு ஆனோடாக செயல்படும். ஸோ இது நமக்கு ஆனோடாக செயல்படும் என்ன அர்த்தம், நமக்கு ஒர்க் பீஸ் வந்துட்டு இண்டிபெண்ட் இல்லைங்களா, இது கையில் ஒரு டார்ச் எடுத்துட்டு நாம் அப்படியே பண்ணிடலாம், வெல்ட் பண்ணிடலாம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஜன்னல் கம்பி மாதிரி மெஷ் இருக்குன்னு வச்சுங்களேன், இந்த மாதிரி ஒன்று கம்பி இருக்கு. சரி, இப்போ வந்துட்டு இதை நம்ம இந்த இடத்துல ஒரு கட் பண்ணணும்னு வைங்களேன், இங்கே நம்ம கட் பண்ணுறோம். நான் கலர் வேணாம் மாற்றிட்டு ரெட் யூஸ் பண்ணிக்கலாம், கட் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்துட்டு கட் பண்ண போகிறோம். நம்மக்கிட்ட ஒரு பிளாஸ்மா டார்ச் இருக்குன்னு வச்சுங்களேன். ஓகே, ஸோ இப்போ இந்த கட்டிங் நடக்கும் பொழுது நாம் இந்த இடத்துக்கு நம்ம வந்து இது வந்துட்டு ஒரு கம்பின்னு வச்சுங்களேன், எவர் செல்வர் எல்லாம் துருப்பிடிக்காத எக்குன்னு வச்சுங்க. ஸோ இந்த இடத்துல போகும்போது நமக்கு கட்டிங் நடக்கணும். இங்கே இந்த சந்தில் கேப்பில் போகும்பொழுது நமக்கு வந்துட்டு ஒன்றுமே இல்லை அங்கே. இப்போ நாம் இதை வந்துட்டு வேறு வழிமுறைகளில் யூஸ் பண்ணலாம், லேசரில் வச்சு கட் பண்ணணும்னு வச்சுங்களேன், நமக்கு வந்துட்டு லேசர் எப்போவுமே ஆன்லேயே இருக்கணும் இல்லைங்களா. ஸோ இதை கட் பண்ணும்பொழுது நாம் லேசர் ஆன்லேயே இருக்கும்போது என்ன ஆகும்னா, நமக்கு கண்டினியூஸாக நாம் அந்த லேசர் வந்துட்டு மூவ் பண்ணும்பொழுது நமக்கு கட்டிங் கிடைக்கும்.
ஆனால் இந்த முறையில் பிளாஸ்மா கட்டிங் டார்ச் யூஸ் பண்ணோம்னா இதையும் நாம் சர்க்யூட்டில் வச்சுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ இதுவும் சர்க்யூட் இருக்குது. நம்ம எந்த இதை கட் பண்ண போகிறோமோ அந்த மெஷின் சர்க்யூட்டில் இருக்குது. இந்த காப்பர் கூல்டு ஆனோடு வந்துட்டு இதுவும் சர்க்யூட்டில் கனெக்ட் ஆகிருக்கு. ரெண்டுமே ஆனோடாக இருக்குதுன்னு வச்சுங்களேன். இதை கனெக்ட் பண்ணிக்கிறோம். இப்போ பிளாஸ்மா டார்ச் இது மேலே மூவ் ஆகும் பொழுது இங்கே வந்துட்டு நமக்கு எதுவுமே இல்லை. ஸோ இங்கே வந்து நமக்கு பைலட் ஆர்க் மட்டும் ஒரு யூஸ் ஆகும். இந்த நான் ட்ரான்ஸ்ஃபர்ட் ஆர்க் மட்டும் யூஸ் ஆகும். அப்போ வந்துட்டு நமக்கு கேத்தோடு டங்ஸ்டனும் அந்த காப்பர் தாமிர துளை இருக்கு இல்லைங்களா, அது ரெண்டும் நமக்கு கேத்தோடு ஆனோடாக செயல்பட்டு நமக்கு பைலட் ஆர்க்கு தரும். இதை வந்து நம்ம அப்படியே இதை மூவ் பண்ணோம்னா இந்த இடத்துல வரும்பொழுது நமக்கு இது சர்க்யூட்டில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க் பீஸையும். ஸோ இது வந்துட்டு இமீடியட்டாக ஆனோடாக செயல்பட்டு நமக்கு அதிக ஆற்றல் கொடுக்குற பிளாஸ்மா உற்பத்தி செஞ்சுட்டு இது கட் ஆகிடும். இங்கே போகும்பொழுது நமக்கு கேப் அகைன் வந்துருச்சு இல்லைங்களா. ஸோ நமக்கு இந்த இடத்துல பைலட்டாக இருக்கும். அகைன் இங்கே போகும்பொழுது நமக்கு ட்ரான்ஸ்ஃபர்ட் ஆர்க் ஆகிடும். இது நான் ட்ரான்ஸ்ஃபர்ட் பைலட் ஆர்க்காக இருக்கும். ஸோ இப்படி நடக்கும்பொழுது நமக்கு என்னென்னா நமக்கு ஆர்க்கு பிளாஸ்மா இருக்கு இல்லைங்களா, அது நம்ம ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி எவ்ரி டைம் பண்ணி நம்ம அவசியம் கிடையாது, தேவை கிடையாது. பைலட் ஆர்க் வந்து ட்ரான்ஸ்ஃபர்ட் ஆர்க்காகவும் திரும்ப பைலட் ஆர்க்காகவும் திரும்ப ட்ரான்ஸ்ஃபர்ட் ஆர்க்காகும். இப்படியே நம்ம பண்ணுறதுனால நமக்கு வந்துட்டு மிக அதிகமாக ஆற்றலை சேமிக்கலாம். சரிங்களா. அது இல்லாமல் ஒரு சின்ன தடிமன் மிக மெலிதான தடிமனான ஒரு உலோக கலவைகளையோ இல்லை பொருட்களையோ நாம் வந்து பற்ற வைக்கும் பொழுது பைலட் ஆர்க்கோட சக்தியே போதும் நமக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் சமையலறையில் வந்துட்டு அலுமினியம் ஃபாயில் இருக்குது இல்லைங்களா, 60 மைக்ரான் 60 மைக்ரான் 80 மைக்ரான் ஃபாயில், அந்த மாதிரி ரொம்ப சின்ன மிக மெலிசான உலோக கலவைகளை பற்ற வைக்கிறதுக்கு வந்துட்டு நமக்கு வந்துட்டு மிகவும் ஆற்றல் அதிகமான ஆனால் மிக சிறிய விட்டம் கொண்ட வெப்ப மூலம் தேவைப்படும். ஸோ அப்படி இருக்கும்பொழுது நமக்கு அந்த மாதிரி சமயங்களில் இந்த பைலட் ஆர்க் வந்து நமக்கு ரொம்ப அதிகமாக உபயோகப்படும். ஏன்னா இது வந்துட்டு நம்ம அந்த நாசிலோட டயமீட்டர் தான் நமக்கு பைலட் அந்த பிளாஸ்மாவோட டயமீட்டர். ஏன்னா அதுதான் நமக்கு அதுதான் வந்து நமக்கு கன்ஸ்ட்ரக்ட் ஆகி இப்போ 0.6 mm ஓகேவா, 0.6 mm விட்டம் கொண்ட நமக்கு அந்த காப்பர் நாசல் கிடச்சிதுன்னா நம்மளோட பிளாஸ்மா டயமீட்டரும் நம்ம வெளியே வரும்போது அது 0.6 mm தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்பொழுது நமக்கு என்ன ஆகுன்னா நமக்கு கிடைக்கிற அந்த பிளாஸ்மாவோட விட்டமும் 0.6 mm தான் இருக்கும். ஆனால் நமக்கு அதுக்குள்ளே இருக்கிற ஆற்றல் வந்துட்டு நம்ம ஆர்க் வெல்டிங்கில் பண்ணுறோம்னா அந்த ஆற்றலுக்கு குறையில்லாமல் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பைலட் ஆர்க்கை வந்துட்டு ஒரு 10 வோல்ட்லேயே 30 ஆம்பியர் மின்னோட்டத்தையும் வச்சு ப்ரொடியூஸ் பண்ணோம்னா குறைஞ்சபட்சம் அதில் வந்துட்டு 300 வாட்ஸ் பவர் கிடைக்கும். 300 வாட்ஸுங்கிறது மிக அதிக ஆற்றல். 300 வாட்ஸ் லேசர் வச்சுட்டு நீங்கள் வந்துட்டு பண்ணுறதை வந்துட்டு அதை விட அதிகமாக திக்னஸ்லேயே நமக்கு 300 வாட்ஸ் பிளாஸ்மா வச்சுட்டு அதை வெல் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு என்னன்னா இப்போ பைலட் ஆர்க்கே வந்துட்டு மிகவும் உபயோகமான ஒரு செயல்முறை பைலட் ஆர்க்கிங் நான் டிரான்ஸ்ஃபர்ட் ஆர்க்கிங்கில் செய்கிறது. ஸோ மிக மெலிசான உலோகங்களை ஒட்ட வைக்கிறதுக்கு இல்லை வெட்டுறதுக்கு நம்ம பைலட் ஆர்க் யூஸ் பண்ணிக்கலாம். அதை வந்து நம்ம டிரான்ஸ்ஃபர்ட் ஆர்க்கை யூஸ் மாற்றினோம்னா அதோட ஆற்றல் அடர்த்தி வந்துட்டு மிக அதிகமாக இருக்கும். நீங்கள் ஒரு 10 மில்லிமீட்டர் தடிமனான அலுமினியம் இருக்குதுன்னு வச்சிங்களேன், நீங்கள் பிளாஸ்மா யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரே பாஸ்லேயே வந்துட்டு உங்களால் வந்துட்டு அதை வெல்ட் வைக்க முடியும் நான் டிரான்ஸ்ஃபர்ட் ஆர்க் வச்சுட்டு. ஆனால் நீங்கள் அதை வேறு வழிமுறைகளில் இப்போ கேஸ் டங்ஸ்டன் ஆர்க் வெல்டிங்கில் நீங்கள் வெல்ட் வைக்கணும்னா நீங்கள் அதெல்லாம் வெல்ட் வைக்க முடியாது ஒரே முறையில். நீங்கள் கேஸ் டங்ஸ்டன் ஆர்க்குன்னா ஒரு வெளியிலேருந்து ஒரு கம்பி செலுத்தி அந்த கம்பி உருகி ஒட்டி ஓகேங்களா, நீங்கள் எக்ஸ்ட்ரா ஃபில்லர் வச்சு தான் பண்ண முடியும். கேஸ் மெட்டல் ஆர்க் வெல்டிங்னா உங்களுக்கு குறைஞ்சபட்சம் 2லேருந்து 3 பாஸ்கள் தேவைப்படும். ஆனால் பிளாஸ்மாவில் நீங்கள் ஒரே பாஸில் பண்ணிடலாம் 10 மில்லிமீட்டர் தடிமனான அலுமினியம் உலோக கலவையை. ஏன்னா உங்களுக்கு ஆற்றல் அவ்வளோ அடர்த்தியாக கிடைக்குது. சரிங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2 வழிமுறைகள் பிளாஸ்மாவில் டிரான்ஸ்ஃபர்ட் ஆர்க் நான் டிரான்ஸ்ஃபர்ட் ஆர்க். நான் டிரான்ஸ்ஃபர்ட் ஆர்க் வந்து பைலட் ஆர்க்குன்னு சொல்லுவோம். ஓகேங்களா. இப்போ டிரான்ஸ்ஃபர்ட் ஆர்க்கில்
ஆற்றல் வந்துட்டு மிக அதிகமாக கிடைக்கும். அதனால் நம்ம கட்டிங் பண்ணுறதுக்கும் வெட்டுறதுக்கும் யூஸ் பண்ணுவோம். உலோகக்கலையில் வெட்டுறதுக்கு பிளாஸ்மா டார்ச்சும் யூஸ் பண்ணுவோம். ஸோ வெல்டிங் வந்துட்டு நம்ம அதிக ஆழத்துக்கு தடிமனான உலோகக்கலையில் வெட்ட வைக்க முடியும். ஸோ அதை கீஹோல் மூடுன்னு சொல்லுவோம். இந்த கீஹோல் மூடுனா உங்களுக்கு வந்துட்டு இதுதான் வந்து குறுக்கு வெட்டு ஓட்டம்னா உங்களுக்கு அந்த வெல்டு உருவாகும் பொழுது நமக்கு அந்த கீஹோல் மாதிரி நமக்கு உருவாகும். அதோடைய இயற்பியலை வந்துட்டு நம்ம லேசர் வெல்டிங்கில் வந்துட்டு படிக்கும்போது பார்க்கலாம். ஸோ பிளாஸ்மாங்கிறது வந்து இப்போ நியூட்ரல் ஸ்டேட் இல்லைங்களா? லேசர் ஒளிக்கற்றைகள் மாதிரியோ இல்லை எலக்ட்ரான் பீம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் பீம்னு சொல்லுவோம். அதை பவர் பீம்னா நீங்கள் லேசர் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதோட டயாமீட்டர் அந்த ஃபோக்கல் பாயிண்டில் வந்துட்டு எவ்வளோ ஆற்றல் இருக்கோ அதே மாதிரி பிளாஸ்மாவில் நமக்கு கிடைக்கும். இது டிரான்ஸ்ஃபர்ட் ஆர்க்கில். நான் டிரான்ஸ்ஃபர்ட் ஆர்க்கில் வந்துட்டு ஒர்க் பீஸ் வந்துட்டு நமக்கு எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்லேயே இல்லை. நம்ம எதை வெல்ட் பண்ணுறோமோ இல்லைங்களா? ஆனோட் எதுன்னா அந்த வாட்டர் கூல் காப்பர் தான் வந்து நமக்கு ஆனோட யூஸ் பண்ணுது. ஸோ அதை வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிவிட்டு நம்ம பிளாஸ்மாவை உருவாக்கி நம்ம வைக்க முடியும். ஸோ நம்ம பைலட் ஆர்க்குன்னு சொல்கிறது வந்துட்டு நம்ம ஒர்க் பீஸ் வந்து இண்டிபெண்ட். சரிங்களா? ஸோ அதனால வந்துட்டு நமக்கு என்ன கிடைக்குதுன்னா ஒரு ஆற்றல் சக்தி டிரான்ஸ்ஃபர்ட் ஆர்க்கு கம்பேர் பண்ணும்போது இங்கே இதில் வந்துட்டு அதை ஒப்பிடும் பொழுது இந்த பிளாஸ்மா நான் டிரான்ஸ்ஃபர்ட் ஆர்க் இதில் ஆற்றல் அது வந்து குறைவாக தான் கிடைக்கும் நமக்கு. ஏன்னா நீங்கள் அதிகமாக பண்ணிங்கன்னா காப்பர் துளை வந்துட்டு உருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது மூலியமாக மிக மெலிசான உலோகக்கலையில் ஒட்டுறதுக்கு இல்லைன்னா சூடாக்குறதுக்கு உபயோகிச்சுக்கலாம் இல்லைங்களா? ஸோ நாம் வந்துட்டு வெல்டு வைக்கல, ஒரு முனையை வந்துட்டு முதல்ல சூடாக்கணும், அதுக்கப்புறம் வேணால் வெல்டு வைக்கலாம். ப்ரீ ஹீட்டிங் சொல்லுவோம். ஸோ அதுக்கு நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் ஒரு உலோகக்கலவையோட முகப்பில் சர்ஃபேஸில் நம்ம வேறு உலோகக்கலவையை வந்துட்டு டெபாசிட் பண்ணணும்னு வச்சிங்களேன். இப்போ ஒரு உலோகக்கலவை வந்துட்டு ஒரு அதிக வெப்பநிலை பயன்பாட்டுக்கு பயன்படும் பொழுது இந்த உலோகக்கலவையின் மேலே நாம் இன்னொரு உலோகக்கலவை வந்து நம்ம டெபாசிட் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டீலுக்கு மேலே கோபால்ட் குரோம் உலோகக்கலவையோ இல்லை நிக்கல் பேஸ்டு உலோகக்கலவை அதிக வெப்பநிலையில் வந்துட்டு அது தாங்கும், சக்தி கொண்டது. இந்த மாதிரி உலோகக்கலவைகளை வந்துட்டு நாம் டெபாசிட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த நான் டிரான்ஸ்ஃபர்டு ஆர்க் முறையிலையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இனிமே நமக்கு வந்துட்டு அந்த எந்த உலோகக்கலவையை வந்து மேலே வந்து நம்ம டெபாசிட் பண்ணுறோமோ அது வந்து இண்டிபெண்ட் இல்லைங்களா? டார்ச் வேணால் மூவ் பண்ணிக்கலாம். டார்ச்சுக்குள்ளே அந்த பிளாஸ்மாவுக்குள்ளே அந்த உலோகக்கலவையோட பொடிகளை வந்துட்டு நம்ம செலுத்தி அந்த பவுடர் உலோகக்கலவை பொடிகள் வந்துட்டு மெல்ட் ஆகி நமக்கு மோல்டன் ட்ராப்லெட் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி பயன்பாட்டுக்கு வந்து இந்த நான் டிரான்ஸ்ஃபர்டு ஆர்க் முறை வந்து நமக்கு பயன்படும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்மா வெல்டிங்கில் வந்துட்டு நம்ம என்னென்ன பார்த்தோம்னா எப்படி வந்து நம்ம பிளாஸ்மா உருவாக்குறோம் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் அந்த காப்பர் நாசில் இருக்கு இல்லைங்களா? இந்த காப்பர் நாசிலில் நாம் அதை யூஸ் பண்ணிவிட்டு நாம் எப்படி பிளாஸ்மா வந்துட்டு உருவாக்குறோன்னு நம்ம பார்த்தோம். அந்த காப்பர் நாசில் வந்துட்டு நம்ம தண்ணியை வச்சுட்டு எப்போவுமே குளிரிட்டுட்டே இருக்கணும், இல்லைன்னா அது வந்து மெல்ட் ஆகிடும். அந்த காப்பர் நாசில் இருக்கிற துளையின் மூலமாக தான் அந்த ஆர்க்கு வந்து வெளிப்பட்டு அந்த ஆர்க்கை வந்து நம்ம அழுத்துறது, அந்த துளையை வந்து அழுத்துறது மூலமாக நமக்கு ஆர்க் வந்து பிளாஸ்மாவாக மாறுது. அந்த துளையோட விட்டம் தான் நமக்கு பிளாஸ்மாவோட விட்டமும் கிடைக்கும் அது வெளியே போகும்போது. அந்த தாமிர நாசல் இருக்கு இல்லைங்களா? அதையே நம்ம அயனோடைஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்துட்டு பைலட் ஆர்க் கிடைக்கும், நான் டிரான்ஸ்ஃபர்ட் ஆர்க் கிடைக்கும். இப்போ அந்த காப்பர் நாசிலில் வந்துட்டு கிடைக்கிற பிளாஸ்மாவை வந்துட்டு நாம் எந்த உலோகக்கலவையை வெட்ட வைக்க போகிறோமோ இல்லை ஒட்ட வைக்க போகிறோமோ அதை வந்து ஆனோடாக மாற்றினோம்னா நமக்கு ஆர்க் ஸ்ட்ரைக் ஆகி அந்த காப்பர் ஆனோடில் அதுக்கப்புறம் அது வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி நமக்கு பேஸ் மெட்டல் போகும் இல்லைங்களா?
அப்போ வந்து நமக்கு ஆற்றல் அதிக அளவு ஆற்றல் அது அடர்த்தியாக கிடைக்கும். அதை வந்து டிரான்ஸ்ஃபர்ட் ஆர்க்குன்னு சொல்லுவோம். ஸோ டிரான்ஸ்ஃபர்ட் ஆர்க்கில் அதிக அளவு ஆற்றல் கிடைக்காதனால நம்மளால் வந்து அதிக தடிமனான உலோகக் கலவைகளையும் ஒட்ட வைக்க முடியும், பற்ற வைக்க முடியும், வெட்டவும் உபயோகிச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இதான் நம்ம பிளாஸ்மா வெல்டிங் பார்த்தோம். இப்போ வந்துட்டு நம்ம பொதுவான இந்த நான் கன்சியூமபிள் வெல்டிங்கில் என்னென்ன பராமீட்டர்ஸ் வந்துட்டு நமக்கு வந்துட்டு முக்கியமான பராமீட்டர்ஸ்னு பார்த்துடலாம். நான் கன்சியூமபிள் வெல்டிங்னா கேஸ் டங்ஸ்டன் ஆர்க் வெல்டிங்காக இருக்கலாம், பிளாஸ்மா வெல்டிங்காகவும் இருக்கலாம். 2 முக்கியமான காரணிகள் வந்துட்டு நமக்கு அந்த வெல்டிங் சக்தியை வந்து எவ்வளோ கிடைக்குதோ அதை தீர்மானிக்கின்றன. அவை மின்னோட்டம், எவ்வளோ கரண்ட் நம்ம வந்துட்டு செலுத்துகிறோம் இந்த கேத்தோடுக்கும் ஆனோடுக்கும் இடையில். அப்புறம் எவ்வளோ வேகமாக அந்த பற்ற வைக்கிற டார்ச் மூவ் ஆகுது. இப்போ ஒரு டார்ச் இருக்குன்னு வச்சிங்களேன், ரொம்ப ஸ்லோவாக போகுது, இன்னொன்று இடத்துல வந்துட்டு கொஞ்சம் வேகமாக போகுது, மெதுவாக போகுது, வேகமாக போகுது. 2க்கும் வந்துட்டு நம்ம எவ்வளோ ஆற்றல் அந்த உலோக கலவைக்கு செலுத்துங்கிறது வந்துட்டு மாறுபடும். வேகமாக செலுத்துனீங்கன்னா உள்ளே போகிற ஆற்றலும் குறையும் இல்லைங்களா? அதே மாதிரி நம்ம கரண்ட்டு எவ்வளோ அதிகமாக செலுத்துகிறோமோ எவ்வளோ குறைவாக செலுத்துகிறோமோ அதுவும் வந்துட்டு ஆற்றல் தீர்மானிக்கின்றன. எவ்வாறு அது அப்புறம் நான் பார்க்கலாம். நம்ம இப்படி பார்த்தீங்கன்னா முதன்மை காரணிகள், பிரைமரி கண்ட்ரோலிங் பராமீட்டர்ஸ் இந்த நான் கன்சியூமபிள் வெல்டிங்கில் வந்துட்டு கரண்ட் மின்னோட்டம், அப்புறம் வந்துட்டு வேகம் ட்ராவல் ஸ்பீடு, இந்த டார்ச் போகிற வேகம், இந்த 2 வந்துட்டு முதன்மை காரணிகள். 2ஆம் காரணிகள் ஏனைய பிற காரணிகள் என்னென்னா அந்த மின்தியோட நீளம். அதாவது எங்களுக்கு டங்ஸ்டன் இருக்கு, நமக்கு பேஸ் மெட்டீரியல் கிடைக்குது, இந்த ஆர்க் லென்த். ஓகேங்களா? அதாவது இந்த மின்தியோட நீளம். இது ஏன் முக்கிய காரணம் அப்படின்னா இந்த நீளம் தான் நமக்கு மின் அழுத்தத்தை, வோல்டேஜை தீர்மானிக்கும். சரிங்களா? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மின்தி பற்ற வைப்பில் மின்னோட்டம் தான் நாம கண்ட்ரோல் பண்றோம், மின் அழுத்தங்கிறது உருவாகுது. சரிங்களா? இப்போ இந்த மின்தி நீளம் வந்து அதிகமாச்சுன்னா, அதாவது இந்த டிப்புக்கும் இந்த நம்ம இந்த பேஸ் மெட்டல் இருக்கு இல்லைங்களா, இந்த நீளம் வந்துட்டு அதிகமாச்சுன்னா நமக்கு மின் அழுத்தமும் அதிகரிக்கும், வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும், மின் அழுத்தம் அதிகரிக்கும். ஸோ நீங்கள் ரொம்ப அதிக நீளத்தில் வச்சுட்டிங்கன்னா உங்களால் ஆர்க் இக்னைட்டே பண்ண முடியாது, ஆர்க் உருவாக்கவே முடியாது, பிரேக் டவுன் வோல்டேஜ் உங்களுக்கு பண்ண முடியாது. அதே மாதிரி நம்ம முதல்ல பார்த்தோம் இல்லைங்களா, அந்த மின் அழுத்தத்துக்கும் மின்னோட்டத்துக்கும் உள்ள தொடர்பு. நீங்கள் குறிப்பிட்ட மின்னோட்டம் செலுத்தும் பொழுது இந்த மின் அழுத்தம் வந்துட்டு சமநிலையில் இருக்கணும், கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். நீங்கள் ஒரு குறிப்பிட்ட நிலையில தான் உங்களுக்கு 2மே வந்துட்டு நமக்கு அனுப்புகிற மின்னோட்டத்துக்கு நாம் வந்து குறிப்பிட்ட மின்னழுத்தத்தை வந்து நாம் அங்கே மெயின்டைன் பண்ணணும். அப்போ தான் நமக்கு வந்து ஆர்க்கு வந்து சமநிலையில் கிடைக்கும், ஸ்டேபிளாக கிடைக்கும் இல்லைங்களா? ஸோ இந்த இந்த நீளம், இந்த ஆர்க் மின்தியோட நீளம் வந்துட்டு முக்கியமான காரணி. அதுதான் வந்து மின் அழுத்தத்தை தீர்மானிக்குது. ஆனால் அது வந்துட்டு மின் அழுத்தம் வந்து உருவாகுது அங்கே. சரிங்களா? நாம் கரண்ட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுறோம், மின் அழுத்தம் கிடைக்குது. இந்த மின் அழுத்தத்தை வந்து நம்ம மாறாமல் கான்ஸ்டன்ட் வோல்டேஜில், மாறா மின் அழுத்தத்தில் நம்ம வெல்ட் பண்ணோம்னா ஆர்க் லென்த்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். சரிங்களா? ஸோ ஆர்க் லென்த் கான்ஸ்டண்ட்டாக இருந்தால் தான் நமக்கு வந்துட்டு மின் அழுத்தமும் சமநிலையில் இருக்கும். மற்ற எல்லாமே வச்சுக்கிட்டேன்னா, அதே மாதிரி நீங்கள் சீல்டிங் கேஸ் அதை மாற்றினீங்கன்னா, நீங்கள் ஒரே இப்போ நீங்கள் ஆர்கானில் வந்து வெல் வைக்கிறீங்க ஒரு இடத்துல, இன்னொன்றில் வந்து ஆர்கான்லேயும் சரி ஹைட்ரஜன் ஆட் பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு வந்து மின்தி நீளம் வந்துட்டு
சேமாக இருந்தாலும், சரியாக அதே மாதிரி இருந்தாலும், நாம் இந்த வாயு கலவையோட விகிதாச்சாரத்தை மாற்றும் பொழுது நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். அதோட மின் தடை மாறும், ரெசிஸ்டன்ஸ் மாறும். ஓகே, மின் கடத்தலே மாறுறதுனால நமக்கு வந்து மின் அழுத்தமும் மாறும். சரிங்களா? அதான் நான் படிச்சுட்டேன் ஏற்கனவே. ஸோ இந்த ஆர்க் லென்த், மின்தீயின் நீளம் வந்துட்டு அடுத்த காரணி. அதுக்கப்புறம் பொலாரிட்டி. பொலாரிட்டின்னு என்ன? எது வந்து கேத்தோடு, எது வந்து ஆனோடாக செயல்படுது அப்படிங்கிறதுக்காக. ஸோ இங்கே நான் கன்சூமபிளில் பொதுவாக நாம் இந்த டங்ஸ்டன் எலக்ட்ரோடை வந்துட்டு கேத்தோடாக யூஸ் பண்ணுவோம். எதிர்மின் வாய் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். இந்த பேஸ் மெட்டலை வந்துட்டு நேர்மின் வாயை யூஸ் பண்ணுவோம், ஆனோடு. ஓகே, ஆனோடு நேர்மின் வாய், இது வந்துட்டு கேத்தோடு, எதிர்மின் வாய். சரிங்களா? நாம் இது மாற்றுறது மூலமாக என்ன ஆகுன்னா முதல்ல படிச்சிட்டோம். எலக்ட்ரான்கள் வந்து ஒரு இடத்துக்கு போச்சுன்னா அதிக வெப்பம் கடத்தப்படும். ஸோ இந்த 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 பொலாரிட்டியில் நமக்கு வந்துட்டு எலக்ட்ரான்கள் வந்துட்டு நம்ம இந்த ஆனோடுக்கு ரீச் ஆகி நமக்கு அதிக வெப்பம் வந்துட்டு ஆனோடு கடத்தப்பட வாய்ப்பு இருக்குது. இதை மாற்றும் பொழுது நமக்கு அப்படியே மாறும். ஸோ பொலாரிட்டியும் முக்கியம். அப்புறம் ஷீல்டிங் கேஸ். ஓகே, பாதுகாப்பு வாயு. இதோட பண்புகள், இது மாத்திரம்லாம் என்னென்ன நடக்கும் எல்லாத்தையும் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஸோ அதுவும் முக்கியமானது. அப்புறம் எலக்ட்ரோட ஆங்கிள், அதாவது எலக்ட்ரோடு, டங்ஸ்டன் எலக்ட்ரோட முனையோட கோணம், அது எப்படி வந்துட்டு நமக்கு வெல்டிங் இதை மாறுதுன்னு நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் இல்லைங்களா? ஸோ அதுவும் முக்கியமான ஒன்று. அப்புறம் வந்துட்டு ஃபில்லர் அடிஷன். இந்த வெல்டிங் நடக்கும்பொழுது நம்ம வெளியிலேருந்து கூட இன்னொரு உலோகக்கலவை கம்பியை செலுத்தி இந்த கம்பியும் நம்ம உருக்கி அந்த உருகின தினம் வந்துட்டு நம்ம எங்கே வெல்ட் வைக்கிறோமோ அதுக்குள்ளே செலுத்த முடியும். நம்ம மிக தடிமனான உலோகக்கலவையை வந்துட்டு இந்த நான் கன்சூமபிள் வெல்டிங் யூஸ் பண்ணும்போது நமக்கு வெளியில் வந்துட்டு கம்பிகளை செலுத்தலாம், இல்லைன்னா பொடிகளையும் செலுத்தலாம். உலோகக்கலவை பொடிகள், பவுடரையும் நம்ம செலுத்தலாம். அது வந்து நம்ம கோட்டிங்னு சொல்லுவோம், இல்லை கிளாடிங்னு சொல்லுவோம். இதில் வந்துட்டு நாம் இந்த எக்ஸ்டர்னல் ஃபில்லர் செலுத்தும் பொழுது நமக்கு அந்த கம்பி உருகி தடிமனான உலோகக்கலையில் ஒட்டைக்கிறதுக்கு அளவுக்கு தேவையான திரவமும் நமக்கு கிடைக்கும். இதெல்லாம் வந்துட்டு இரண்டாம் பட்ச காரணிகள். முதன்மை காரணிகள் வந்துட்டு இந்த நான் கன்சூமபிள் வெல்டிங்கில் 2 தான். ஒன்று வந்துட்டு கரண்ட், மின்னோட்டம். இரண்டாவது வந்துட்டு வேகம், எவ்வளவு வேகமாக நம்ம அந்த டார்ச்சை மூவ் பண்ணுறோம் அப்படிங்கிறது. இது வந்து முதன்மை காரணிகள். இரண்டாம் காரணிகள் வந்துட்டு இந்த மின்தீயோட நீளம் அல்லது அந்த மின் வாய்களுக்கு இடைப்பட்ட தூரம். அப்புறம் பொலாரிட்டி. மூன்றாவது வந்துட்டு ஷீல்டிங் கேஸ், பாதுகாப்பு வாயு. நான்காவது வந்துட்டு இந்த டங்ஸ்டன் எலக்ட்ரோடோட முனையோட கோணம், எலக்ட்ரோட் டிப் ஆங்கிள். நான்காவது. ஐந்தாவது வந்துட்டு நம்ம வெளியில் வந்துட்டு ஏதாவது உலோகக்கலவை கம்பிகளை ஆட் பண்ணுறோமா, அது வந்துட்டு அது யூஸ் பண்ணும்போது நமக்கு அதை உருக்கத்துக்கு ஆற்றலும் தேவைப்படும் இல்லைங்களா, அது கொஞ்சம் எடுத்துக்கும். ஸோ இவே தான் வந்துட்டு நம்ம கண்ட்ரோலிங் பேராமீட்டர்ஸ். இதை தான் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணுவோம். இதில் மாறுபடுறது மூலமாக நமக்கு அந்த வெல்டோட அமைப்பும் மாறும். நம்ம இது எல்லாத்தையும் நம்ம வந்துட்டு கடத்திக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம வேறுபடுத்தி நமக்கு தேவையான வெல்டை வந்து நம்ம உற்பத்தி செய்யலாம். ஸோ 2 முக்கியமான காரணங்கள் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா. நம்ம என்னன்னா அந்த மின்தீயோட மின்னோட்டம், வெல்டிங் கரண்ட், அப்போ ட்ராவல் ஸ்பீட். ஏனைய பிற அந்த செகண்டரி பேராமீட்டர்ஸ் எல்லாத்தையும் நாம் கான்ஸ்டண்ட்டாக பண்ணிக்கிறோம். இதெல்லாம் நமக்கு ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா நாம் இந்த 2 முதன்மை காரணிகளை வேறுபடுத்துறது மூலமாக, அதை மாற்றுறது மூலமாக நமக்கு வெல்டிங்கும் மாறும். இது எப்படி மாறும்? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வேகத்துக்கு நம்ம கரண்ட் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போயிட்டே இருந்தோம்னா நமக்கு சவுண்ட் வெல் பீடு, நல்ல வெல்டு கிடைக்கணும்னா நமக்கு இந்த ரேஞ்சில் தான் கிடைக்கும் நமக்கு. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்துட்டு 300 ஆம்பியர்ஸ் பண்ணோம்னா, ஸோ இது வந்துட்டு நம்ம ஒரு 2 mm ஸ்டீல் பிளேட்டை வெல் வைக்கிறதுக்கு தேவையான பேராமீட்டர்ஸ், காரணிகள்.
இப்போ 300 வெல்டு வைக்கணும்னா நமக்கு சவுண்டு வெல்டு கிடைக்கணும்னா நமக்கு வந்துட்டு 5ல் பண்ணோம்னா நமக்கு 5 ரொம்ப ஸ்லோவாக போனோம்னா நமக்கு 300ல் பண்ணும்போது நமக்கு எதுவுமே நடக்காது. ஏன்னா ரொம்ப அதிக அளவு ஆற்றல் ரொம்ப ஸ்லோவாக போனோம்னா வெல்டு எல்லாமே வந்துட்டு உருகி ஒழுகிடும், இல்லைன்னா அது ஆவியாயிடும். சரிங்களா? அதுக்காக நம்ம என்ன பண்ணணும், நம்ம கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம், ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா ஓகே. ஸோ நமக்கு சவுண்டு வெல்வீடு கணக்கிறோம்னா 300 கரண்ட்டில் யூஸ் பண்ணோம்னா ஒரு 8 to 9 மீட்டர் mm/s நாம் யூஸ் பண்ணிங்கன்னா நமக்கு நல்ல ஸ்பீடு கிடைக்கும். அதோடு அதிகமாக வெல்ட் பண்ணிங்கன்னா நமக்கு இந்த தடிமனுக்கு நமக்கு சரியாக நடக்காது, வெல்ட் நடக்காது. நமக்கு அண்டர் கட் நடக்கும். அண்டர் கட்னா இப்போ ஒரு வெல்ட் இருக்குது, இந்த முனை இருக்குது, நான் வெல்ட் வைக்கும்பொழுது ரொம்ப அதிக வேகத்தில் போனீங்கன்னா நமக்கு வெல்ட் இப்படி ஆகிடும், இல்லைங்களா? ஸோ இங்கே வந்து கேப் கிடைக்கும். இதை நம்ம அண்டர் கட்னு சொல்லுவோம். இதே குறைஞ்சபட்ச கரண்ட் இருந்தாலும் அதிக வேகத்தில் பண்ணாலும் அண்டர் கட் நடக்கும், ஓகேங்களா? அதிகபட்ச கரண்ட் வந்துட்டு நமக்கு குறைஞ்ச ஸ்பீடில் பண்ணோம்னா 500 ஆம்பியர்ஸ் இருந்ததுன்னா நமக்கு வந்துட்டு தேவையான விட அதிக அளவு நம்ம உருக்கிடுவோம். அதனால் நமக்கு என்ன ஆகும், ஹம்ப் மேலே வந்துட்டு நமக்கு அதிகமாக ஹம்ப் ஆகிடும். இது வந்து ஹம்பிங்னு சொல்லுவோம். ஸோ இந்த ரெண்டையும் நாம் இண்டிபெண்ட்டாக வேரி பண்ணிவிட்டு நமக்கு உண்டான உலோகக்கலவை தடிமனை பொறுத்து அதோட உருகும் தன்மையை பொறுத்து நாம் எவ்வளோ வெல்டிங் கரண்ட்டு எவ்வளோ வெல்டிங் ஸ்பீடில் நம்ம பண்ணணும்னு நினச்சிட்டு நாம் தீர்மானிக்கலாம். ஒவ்வொரு தடிமனுக்கும் நாம் இந்த மாதிரி செயல்முறைகளை வந்து நம்ம முதல்ல பண்ணணும். இதை பண்ணுறது மூலமாக தான் நமக்கு WPS கிடைக்கும், வெல்டிங் ப்ரொசீஜர் ஸ்பெசிஃபிகேஷன் சொல்லுவோம் இல்லைங்களா? அதை நாம் தீர்மானிக்கிறோம். ஸோ அதை தீர்மானிக்கிற மூலமாக நாம் வந்துட்டு அதை ஃபாலோ பண்ணிவிட்டு நம்ம வெல்ட் வைக்கலாம். இதுக்கு எவ்வளோ தடிமனான உலோக கலவைக்கு இந்த விகிதாச்சாரத்தில் இருக்கிற உலோக கலவைக்கு ஒட்ட வைக்கிறதுக்கு நம்ம எந்த மாதிரி வெல்டிங் ஸ்பீடு வெல்டிங் கரண்ட்டு நாம் செயல்படுத்துங்கிறது மூலமாக நாம் அதை கண்டுபிடிச்சிட்டு மற்றது எல்லாத்தையும் நாம் ஃபிக்ஸ் பண்ணி இதை வச்சு நாம் வெல்டிங் பண்ணலாம். இதுக்குன்னு கேஸ் டங்ஸ்டன் ஆர்க் வெல்டிங்க்கும் பிளாஸ்மா வெல்டிங்க்கும் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்னா, இந்த நான் கன்சியூமபிள் வெல்டிங் ப்ராசஸில் பிளாஸ்மா வெல்டிங்கோட செயல்முறைகளை பார்த்தோம். நாம் அதை பிளாஸ்மா அதை எப்படி உருவாக்கணும்னு பார்த்தோம். அந்த பிளாஸ்மா வந்துட்டு எந்த செயல்முறைகளை வந்துட்டு நம்ம பண்ணுறோம், நான் ட்ரான்ஸ்ஃபர்டு ஆர்க், நான் ட்ரான்ஸ்ஃபர்டு ஆர்க், பைலட் ஆர்க் எப்படி பண்ணான்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் நாம் அந்த கேஸ் டங்ஸ்டன் ஆர்க் வெல்டிங் பிளாஸ்மா வெல்டிங் செயல்முறை பண்ணும் பொழுது முக்கியமான தீர்மானிக்கும் காரணிகளை பார்த்தோம். நாம் 2 முதன்மை காரணிகள், வெல்டிங் கரண்ட், வெல்டிங் ஸ்பீட், அப்புறம் ஏனைய பிற காரணிகள். அதில் வந்துட்டு நம்ம மின் அழுத்தத்தை தீர்மானிக்கக்கூடிய மின்தீயோட நீளம், அதுக்கப்புறம் பொலாரிட்டி, அதுக்கப்புறம் அந்த பாதுகாப்பு வாயு ஷீல்டிங் கேஸ், அதுக்கப்புறம் நாம் ஏனைய பிற 2 காரணிகள் வந்துட்டு நாம் அந்த எலக்ட்ரோ டிப் ஆங்கிள் அது என்னன்னு பார்த்தோம். நாம் அப்புறம் ஃபில்லர் அடிஷன், அதுவும் நாம் யூஸ் பண்ணுறதுக்கு மூலமாக எப்படி நம்ம அதிக அளவு திடமான உலோக கலவையிலையும் ஒட்ட வைக்கலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ இதோட நம்ம இந்த நான் கன்சூமபிள் வெல்டிங் வகுப்பை முடிச்சுட்டு அடுத்து கன்சூமபிள் வெல்டிங்க்கு போகலாம்.